plus 4, 7. 8. யாருமே இல்லை. காக்காவை பார்த்து சோறு ஊட்டுறதோ நிலாவை பார்த்து சோறு ஊட்டுறதுக்கோ தூக்கிட்டு போகிறதுக்கோ யாருமே இல்லை. ஸோ அப்போருந்தே பாப்பா பழகுனால அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எந்திரிப்பாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டவுட்டு, அக்கா இந்த கோர்ஸ் படிக்க எவ்வளோ டேஸ் ஆச்சு, எவ்வளோ ஃபீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க. நீங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணணும் கட்டாயம். உங்களை ஒரு சப்போர்ட்டாக நினச்சி தான் நான் இந்த பிஸ்னஸ்மே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ஓப்பனாகவே சொல்லலாம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ஃபேமிலிக்குனாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணித்தரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பார்ப்பீங்க. ஸோ அந்த ரொம்ப நாளில் என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பாப்பாவோட வெயிட் என்ன, பாப்பா அப்டேட்லாம் கொடுங்க சிஸ்டர், பாப்பாவோட ஃபுட் ரொட்டீன் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் என்னோட வெயிட்டும் கேட்டிருந்தீங்க. அண்ட் நம்ம ஒரு புதுசாக ஒரு லேர்ன் பண்ணிக்கிறோன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஆக்சுவலாக மேக்கப் ஆர்டிஸ்ட்காக நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றின டீட்டெயில், அதோட ஃபீஸ் டீட்டெயில்ஸு, ஸோ அது முடிச்சுட்டேன்னா அதுக்கான பொருளெல்லாம் வாங்கிட்டேன்னா மொத்தமாக எவ்வளோ செலவாச்சு, அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் பார்க்கலாம். அண்ட் நம்மளை வந்துட்டு கொஞ்சம் செல்ஃப் க்ளோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ அதையுமே பற்றி ஷேர் பண்ண போகிறேன், நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் உங்களுக்கும் ஒரு விதத்தில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஒரு மல்டி கண்டென்ட் வீடியோ, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடலாம், ஓகேவா? இது என்னோட வேனிட்டி பாக்ஸு. ஸோ இதுவுமே நான் எடுத்து வச்சுட்டேன், ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டவுட்டு, அக்கா இந்த கோர்ஸ் படிக்க எவ்வளோ டேஸ் ஆச்சு, எவ்வளோ ஃபீஸ் ஆச்சு அப்படின்னு கேட்பீங்க. ஸோ எவ்வளோ டேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம், நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்து தான், ஓகேவா? நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், 7 டேஸை வந்துட்டு 4000 எடுக்கிறவங்களும் இருக்காங்க, 10 டேஸை வந்துட்டு 35,000 எடுக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற இடத்த பொறுத்து தான் இருக்குது. நான் இங்கே தான் படித்தேன், திண்டுக்கல்ல, நம்ம ஊரில் தான் படித்தேன். நான் அவங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்து தான் புக் பண்ணேன். ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு சென்னை, அவங்க கோர்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சுட்டு வந்தவங்க, அவங்கள்ட்ட தான் நான் படித்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு 15 டேஸ்க்கு 15,000 ஆச்சு. ஸோ அவங்ககிட்ட தான் நான் முடித்தேன் திண்டுக்கல்ல. ஸோ அது எப்படி இருக்கும் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டைமிங் சொல்லிடுவாங்க, ஒரு 10 to 5 அப்படிங்கிற மாதிரி எனக்கு டைமிங் இருந்துச்சு. உங்களுக்கு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்கப் பொறுத்தளவு ஹெச்டி, அட்வான்ஸ் ஹெச்டி, ஏர் ப்ரஷ் நான் முடித்தேன். அண்ட் அதில் வேறு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, ப்ராடக்ட் நாலேஜ் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும், யார் யாருக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் சூஸ் பண்ணணும், அந்த மாதிரி தான் ப்ராடக்ட் நாலேஜ் வரும். ஸோ அதை பற்றின கிளாஸ் இருக்கும். அண்ட் மாடல்ஸ்க்கு வந்துட்டு மேக்கப் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒவ்வொரு, அதாவது டஸ்கி டோனு, மீடியம் டோனு, அண்டர் டோன் அப்படி சொல்லுவாங்களே, அவங்களுக்கு எல்லாருக்குமே மேக்கப் பண்ணிவிட்டு நமக்கு எல்லாமே வந்துட்டு முடிச்சுட்டாங்க. லாஸ்ட் டே வந்துட்டு நமக்கு போர்ட்ஃபோலியோ இருந்துச்சு. அது போர்ட்ஃபோலியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்களா ஒரு மாடல் கூட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு, அதாவது ஹேர் டூலேருந்து ப்ரீப்ளீட் பண்ணி சாரீ அவங்களுக்கு ட்ரைப் பண்ணுறதுலேருந்து ஃபேஸ் மேக்கப் ஃபுல்லாகவே நீங்களாக உங்களோட ஓன் நாலேஜ் வச்சு அவங்க ஸ்கின்னுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஃபுல் மேக்கப் பண்ணணும். ஸோ அதுலேயுமே லுக்ஸ் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் லுக்கு, ரிசப்ஷன் லுக்கு, முகூர்த்தம் லுக்குன்னு சொல்லிட்டு நிறையா லுக் இருக்குது. அந்த லுக்கில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்து அவங்களுக்கு பண்ணி காமிக்கணும். ஸோ லாஸ்ட் டே சர்டிஃபிகேட்டுக்கு முன்னாடி இந்த போர்ட்ஃபோலியோ இருக்கும். ஸோ அதில் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தது. நான் ஆக்சுவலாக ஷேர் பண்ணியிருந்தேன், பட் அவ்வளோ ரீச் ஆகலை. வேணா என்னோட ஷார்ட்ஸில் போய் செக் பண்ணிக்கோங்க, லாஸ்ட் ஷார்ட்ஸாக அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். மை மேக்கப் முகூர்த்தம் லுக் மேக்கப்னு போட்டிருப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு வேனிட்டி ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். அண்ட் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு நம்மகிட்ட இது வரைக்குமே இல்லை, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி கட்டாயமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நமக்கு இன்ஸ்டாகிராம் இதுக்கு முன்னாடி ஐடியை நான் க்ரியேட் பண்ணல. இதுக்குள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் நமக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இன்ஸ்டாகிராம் ஐடி ஓப்பன் பண்ணியிருக்கேன். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேக் ஓவர் பை மோனா அப்படின்ட்டு இருக்கும். ஸோ என்னோட டிபியில் என்னோட பிக்சர் தான் இருக்கும். ஸோ கட்டாயமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அதில் டேரெக்டாக மெசேஜ் பண்ணலாம், டிஎம் பண்ணலாம். ஸோ யூடியூப்பில் உங்களுக்கு பாப்பா அப்டேட்ஸ் பற்றின ஏதாவது இருந்தாலும், இல்லை எனி டவுட்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு நமக்கு பேக்கேஜ் புக் பண்ணணுன்னாலும் சரி, அதுலேயே நீங்கள் வந்துட்டு புக் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் என்னோட வேனிட்டி பாக்ஸ் மட்டும் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். நமக்கு 21 ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த பேக் பற்றி ஷேர் பண்ணியே ஆகணும். இது இப்போ தான் நான் ஆர்டர் போட்டு வாங்கினேன். ப்ராடக்ட்லாம் வாங்கினதுக்கப்புறம் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதோட ரேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2150 வந்தது.
மீடியம் சைஸ் ரொம்பவே ஒர்த்துன்னு தான் சொல்வேன். நாங்கள் ஷாப்பில் போய் விசாரிச்சப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. ஸோ சஃபாரி பிராண்டில் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சது. மீடியம் சைஸு 2150 வந்தது ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அதில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது 21st நமக்கு ஒரு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அதுக்காக வந்துட்டு நான் அவங்களோட சாரீ வாங்கி ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இது. ஸோ அவங்களுக்கு பேபி ஷவரு அதுக்கான புக் பண்ணியிருக்காங்க நம்மளை. அதுக்காக தான் நம்ம வந்துட்டு போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீப்ளீட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்ம வந்துட்டு சாரீ ப்ரீப்ளீட்டிங் ஜஸ்ட் 200க்கு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களுமே ஒன் டைம் அது நம்மகிட்ட சாரீ ப்ரீப்ளீட்டிங் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் 200 ருபீஸ்க்கு உங்களுக்கு ஒர்க்ஃபுல்லாகவே நான் வந்துட்டு சாரீ ப்ரீப்ளீட் பண்ணி தரேன். அண்ட் ப்ராடக்ட் வாங்க எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு இதை வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க, அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ அதனால வந்துட்டு நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு முடிச்சிடுறேன். ஸோ எனக்கு ஸ்டடீஸ்க்கும் ப்ராடக்ட் வாங்கினதுக்கும் சேர்த்து வந்துட்டு கிட்டத்தட்ட 80 to 85,000 வந்துருச்சு. ஏன் அப்படின்னா வாங்கினது எல்லாமே ஃபஸ்ட் பிராண்டட்லேயே வாங்கிட்டேன். ஏன் ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட் பிராண்ட் போனீங்கக்கா, கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆன் ஆகலாம்ல அப்படின்னு கேட்கலாம். பட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்துட்டு வெளியேருந்து எடுத்து தான் போடுறோம். ஸோ ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டே கொஞ்சம் பெட்டராக பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இது பிளெண்டரு. இந்த பிளெண்டர் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 5 பிரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். இந்த வாமியா பிராண்டட், அதாவது ப்ரொஃபஷனலாக சொல்கிறேன், நம்ம ஒரு 5 பிரைட்ஸ் வரைக்கும் தான் ஒரு பிளெண்டர் யூஸ் பண்ணணும், அதான் ப்ரொஃபஷனலாக இருக்கும். ஸோ இந்த பிளெண்டர் வந்துட்டு 550 ருபீஸ். இதுதான் வந்துட்டு வாமியான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் இந்த ப்ரைமர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டியூப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2800 சம்திங் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வந்துட்டு ஹையாகவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதனால் ஹையாக வந்துட்டு எல்லா பிராண்டுமே வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் பேக்கேஜ் அதிகமாக வைப்பேன்னு நினைக்காதீங்க. பேக்கேஜ் வந்துட்டு நம்மகிட்ட 6000லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. 6000க்கே உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைடல் மேக்கப் பிராண்டடில், அதாவது அட்வான்ஸ் ஹெச்டிலேயே நான் வந்துட்டு பண்ணித்தரேன். இது பேக்கோட ஃபவுண்டேஷன். இதில் தான் நான் ஷேட்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாமே பிராண்டடாக யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக ரேட் கம்மியாக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் ஃபேமிலி சைட்ஸ்க்கு இருந்தாலும் நீங்கள் என்னை ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். நீங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணணும் கட்டாயம். உங்களை ஒரு சப்போர்ட்டாக நினச்சி தான் நான் இந்த பிஸ்னஸ்மே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ஓப்பனாகவே சொல்லலாம். ஸோ வந்துட்டு உங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை உங்களோட ஃபேமிலிக்குனாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயம் உங்களுக்கு பெஸ்ட்டாகவே பண்ணித்தரேன். செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. என்னக்கா மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆனே வந்துட்டு நீங்கள் செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்க போகிறீங்களா, நீங்கள் பயங்கரமாக மேக்கப் போட போகிறீங்களா டெய்லி அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம இருக்கிற பொருளை நம்ம இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் நம்மளை வந்துட்டு நம்ம கொஞ்சம் ப்ளசண்ட்டாக காமிச்சிக்க வேண்டியிருக்கு நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு. ஸோ ஜஸ்ட்டு நான் ஒரு 2 அப்டேட் மட்டும் பண்ணிக்கலான் இருக்கேன். என்ன பேசிக்காக வந்துட்டு வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறது நம்ம ஸ்டார்டிங் ஜேர்னிலேருந்தே போயிட்டுருக்கு. பட் இந்த ஹரிபரி நான் ப்ராடக்ட் வாங்க போனது, வெளியே போயிட்டு வந்ததாக இருக்கட்டும், இல்லை கிளாஸ் போனது, அதில் வந்துட்டு கொஞ்சம் விட்டாச்சு. ஸோ அதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட் திங்க் என்ன அப்படின்னு செல்ஃப் க்ரூமிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணலாம். ஒரு பேசிக் சன்ஸ்க்ரீன், ஒரு மாய்ஸ்சர், இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு என்னோட ஸ்கின்னுக்கு ஹெல்தன் பண்ண போகிறேன். பிகாஸ் இதெல்லாம் நிறைய பேர் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. பட் நமக்கு அந்தளவுக்கு இதுக்கு முன்னாடி நாலேஜ் இல்லை. ஸோ இப்போ அதை பற்றி லிசன் பண்ணியிருக்கோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பேசிக்காக நம்ம வெளியே போனால் சன்ஸ்க்ரீன் போட்டு போகிறதா இருக்கட்டும், ஒரு நைட் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும், ஜஸ்ட் ஒரு டோனர், ஒரு நைட் சீரம் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்ஃப் க்ரூமிங்கில் ஹேர் கட். ஸோ நம்ம பற்றி தெரியும், லாங் ஹேரு. ஸோ ஷார்டன் பண்ணிக்கலாம் ஹேரை, கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வரலாம். எனக்குமே ரொம்ப நாளாக அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. முக்கியமாக இந்த பன்னு, இந்த சம்மருக்கு அதுக்கும் பாருங்க ஃபேன் ஓடிட்டே தான் இருக்குது, அப்படி இருந்தும் ஸ்வெட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறனால இந்த பன் போட்ட மாதிரியே இருக்குது. கொஞ்சம் கூட ஒரு லூஸ், எனக்கு லூஸ் ஹேர் விட்டால் ரொம்ப பிடிக்கும். காலேஜ் டைமில் கொஞ்சம் கம்மியாக தான் முடி வச்சுருந்தேன். அப்போ வந்துட்டு எனக்கு கொஞ்சம் லூஸ் ஹேர் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ லூஸ் ஹேர் பண்ணுறதே இல்லை. ஹேர் வாஷ் பண்ணவும் ரொம்ப இதாக இருக்குது. ஐயோ ஹேர் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணவே லேட் ஆகுது, ஃபங்க்ஷன் போகிறோம், அது வேற ஒரு இதாக இருக்குது. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ஷார்டன் பண்ணிக்கலான் இருக்கேன். ஜஸ்ட் இவ்வளோ ஷார்டன் பண்ணிக்கலான்னு. ஸோ அதுக்கு இன்னும் என் ஹஸ்பண்ட்லேருந்து பர்மிஷன் கிடைக்கல. ஸோ ஷார்டன் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு சஜஷன் கொடுங்க. ஸோ இதெல்லாம் தான் பண்ணலான்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் நம்ம அப்டேட் கொடுத்துட்டே இருக்கலாம்.
முக்கியமாக இதில் லாஸ்ட்டாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு டைம் அது சாரீ ப்ரீ ப்ளீட்டிங் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மேக்கப் கட்டாயம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, என்னை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் பெஸ்ட்டாகவே பண்ணி கொடுப்பேன். பேக்கேஜ் ரொம்ப கம்மியாக தான் நான் போட்டிருக்கேன். வித் ஜுவல்லு அண்ட் வித் ஃப்ளவர்ஸோடைய மெஹந்தியுமே நம்ம ரொம்ப கம்மியாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். என் ஃப்ரெண்டு தான் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு எல்லாமே என்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பிடிச்சிருந்தா நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன, அவ்வளோதான். இது வரையும் வந்துட்டு என்னோட அப்டேட் எல்லாமே கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறது. நெக்ஸ்ட் வெயிட் லாஸ் வீடியோ நான் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஏன்னா பிகாஸ் ஸோ செல்ஃப் க்ரூமிங்னா நம்ம வெயிட் லாஸ் எடுத்துருக்கனால கட்டாயம் வெயிட் லாஸ் பண்ண போகிறோம். அந்த வீடியோ ரெகுலராக வரும். இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சு, ரொம்ப வளவலன்னு பேசிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி மேக்கப் பை மோனா அதை ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மேக்கப் பற்றின எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக எனக்கே வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பரும் கீழே கொடுத்துட்றேன். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு பாப்பாவோட அப்டேட் எல்லாமே பார்ப்போம். இவ என்ன சேட்டை பண்ணுறா, எவ்வளோ பேசுகிறா, என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறா அப்படிங்கிறத நான் ரொட்டீனாக காமிச்சிருக்கேன். ஃபுட் ரொட்டீனுமே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு பாருங்கள். வாங்க போகலாம். சாப்பிடலாமாடா? சேர் எடுத்துட்டு வாங்க. உங்கள் சேர் எடுத்துட்டு வாங்க. போங்க சாப்பிடலாம். சேர் எடுத்துட்டு வாங்க. பாப்பாவுக்கு இப்போ 1.5 வயசு ஆக இன்னும் ஒரு 20 days இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிற எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. சாப்பிடணுன்னா அந்த சேரில் தான் உட்காரணும், தண்ணி இங்கே போய் எடுக்கணும், ரிமோட் எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் புரியுது. அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துலேயுமே வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 8 monthலேருந்தே பாப்பாவுக்கு இதில் உட்கார வச்சு தான் சாப்பாடு ஊட்டுவேன். ஸோ அந்த ஹை சேர் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கு பசிக்குதுனாலும் சரி, இல்லாட்டி நம்ம கேட்டாலும் சாப்பிடலாமான்னு கேட்டாலே இந்த ஹை சேர் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. தண்ணி வாங்கி குடி. ஆச்சுட்டு தண்ணி வாங்கி குடி. தண்ணி குடி. தண்ணி குடி. ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்கள், நான் தண்ணி குடிச்சிட்டு வைடான்னு சொல்லுவேன். அவன் கரெக்டாக அந்த வாட்டர் பாட்டில் பிளேஸ்லேயே வைப்பான் பாருங்கள். போது வை. ஸோ என்னை பொறுத்தளவு இந்த மாதிரி தான் நம்ம என்ன அவங்களுக்கு பழக்கிறோமோ அதுதான் அவங்க பழகுவாங்க. இது ஒரு டிசிப்ளின்னு சொல்லலாம். நான் பாப்பாவுக்கு வந்துட்டு 8 monthலேருந்து ஹை சேரில் உட்கார வச்சு தான் சாப்பாடு ஊட்டுறேன். பிகாஸ் அப்போ எனக்கு ஹெல்ப்பிங்க்குன்னு யாருமே இல்லை. காக்காவை பார்த்து சோறு ஊட்டுறதோ, நிலாவை பார்த்து சோறு ஊட்டுறதுக்கோ, தூக்கிட்டு போகிறதுக்கோ யாருமே இல்லை. ஸோ அப்போருந்தே பாப்பா பழகுனால அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் எந்திரிப்பாங்க. அந்த மாதிரியே நான் பழக்கிட்டேன். என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு கூட இருந்து பார்த்துக்க ஆள் இல்லை. ஸோ நீங்கள் அவங்களுக்கு என்ன டீச் பண்ணுறீங்களோ, என்ன சொல்லி தரீங்களோ அதுதான் அவங்களுக்கு புரியும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் பழக்கிடுங்க இப்படி தான் இருக்கணும்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். போங்க அங்கே போய் நில்லுங்க. ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் போய் நில்லுங்க. போங்க. ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். ஓகே பாய். பிளேன் கிஸ் கொடுங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி தான் நம்ம என்னென்ன சொல்கிறோமோ அதெல்லாம் கவனிக்கிறாங்க. அங்கே போங்க, இங்கே போங்க, அது ஃப்ரிட்ஜு, அது டிவி, சேரு, அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம வார்த்தைகளை அவங்ககிட்ட யூஸ் பண்ணுறப்போ அது அவங்களுக்கு புரியுது. இப்போ தான் புரிய வருது. ஸோ இப்போ இருந்தே நம்ம வந்துட்டு நீங்கள் ஒரு வேளை இங்கிலீஷில் டீச் பண்ணணும்னு நினச்சாலும் சரி, இப்போ இருந்து நீங்கள் ஒரு 1.5 வயசுலேருந்தே அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க அப்படியே கற்றுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட். இந்த குதிரை வந்துட்டு நான் நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அம்மா வந்துட்டு பாப்பாவோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்காக வாங்கினது. ஸோ இந்த குதிரையை வந்துட்டு தம்பி வந்துட்டு ஓட்டி காமிப்பான். ஸோ அதை வச்சு அவங்க பாருங்கள், அந்த சக்கரத்தை நகட்டி அவங்களுக்கு கால் இன்னும் எட்டலை. ஸோ நம்ம தான் தூக்கி உட்கார வைக்கணும். பட் அந்த சக்கரத்தை நகட்டி அவங்க முன்னாடி பின்னாடி அப்படிலாம் வந்துப்பாங்க. ஸோ இதுவுமே ஒரு ஆக்டிவிட்டி தான். அவங்களை என்டர்டெயின் பண்ணுறது நமக்கு கஷ்டம். எனி டைம் நம்மளே வச்சிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணுறப்போ வந்துட்டு நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்கும். வாங்க பாப்பாவோட வெயிட் பார்த்துடலாம். அவங்களே பார்க்குறாங்க பாருங்கள். சரி நில்லுங்க. வெயிட் பார்க்கலாம். வாங்க ஏறுங்க ஏறுங்க. ஓகே. கிளாப் 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 பண்ணுங்க பாப்பாக்கு. இது வெயிட் வந்துட்டு 1 week 1 time செக் பண்ணுறதுனால அவங்களே ஏறி கரெக்டாக நின்றுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக மொபைல் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் தம்பிக்கு வந்துட்டு நிறையவே இந்த மேக்ஸ் அல்காரிதம் போடுறது அந்த மாதிரிலாம் பிடிக்கும். ஸோ அதுக்காக இந்த கேம் ஏற்றினேன். அதை பாப்பா எப்படி விளாட்றான்னு பாருங்கள். கிளாப் கிளாப். ஏய் வா. Wow!
3 plus 4 7 8 clap clap. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க அண்ணன்ட்ட இருந்து பார்த்து கற்றுக்கிட்டாலாம் தெரில. கரெக்டாக அந்த ஆன்சர் பக்கத்தில் போய் ப்ரெஸ் பண்ணுவா. அப்புறம் கொஞ்ச நேரம் போர் அடிச்சிருச்சுன்னா பாருங்கள், அந்த பேக் பட்டன் நமக்கி வெளியே வந்துடுவா. இப்போ நான் போட்டு தரேன், திரும்பி சம் இதை போட்டு தரேன். அவள் எப்படி விளாண்டுட்டு திரும்பி வெளியே வரா பாருங்களேன், பேக் பட்டன் நமக்கி. ஸோ எதை அமுக்குன்னா என்ன வருது அப்படிங்கிற அளவுக்கு அவளுக்கு தெரியுது. அவளே கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான்னா கிளாப்பும் பண்ணிப்பா. ஸோ இதை பாருங்கள். இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த பேக் பட்டன் அமைக்கி வெளியே வந்து வேறு கேம் எடுத்துகிட்டு இருப்பா. ஸோ இந்த கேம்லாம் வந்துட்டு ஜஸ்ட்டு ட்ராயிங்கு கரெக்டாக அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்களா அப்படி தான் இருக்கும். ஸோ அது விளையாட கொடுப்பேன் அப்பப்போ. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி பழகிட்டு இருக்காங்க இப்போ தான். மேலே இருங்க. மேலே போங்க, மேலே இருங்க. கோ கோ. டர்ன் பண்ணிக்கங்க. ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா அம்மா இங்கே தான் உட்காந்துருப்பாங்க இவ்வளோ வச்சு. ஸோ எவ்வளோ ஏற சொன்னாலும் சரி அந்த 4 படி தான் ஏறுவா. அது 4வது படியில் போய் உட்காந்துப்பா. ஸோ இதுவும் ஒரு வழக்கம் தான் அவளுக்கு, ஈவினிங் டைமில் இங்கே விளையாட விடுறது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்ட்டி அடிப்பாங்க. ஸோ அதை எங்கே பார்த்து கற்றுக்கிட்டான்னு தெரியல, அடிக்கடி பல்ட்டி அடிப்பா. பட் நான் எனக்கு வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணவே மாட்டேன்ட்டா. ஸோ இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டி தான், பட் கழுத்தெல்லாம் ரொம்ப பார்த்து தான் இதில் பண்ணணும். ஸோ நம்ம பண்ணுற வரையும் விட மாட்டான். அதனால ஒரு டைம் நான் பண்ண வச்சுட்டு அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ அம்மா அப்பா என் கூட இருக்கிறனால அவளை கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கிறாங்க. பாப்பாவோட ரொட்டீன் நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ 3 வேளையுமே சாப்பாடு தான், அதாவது சாலிட் ஃபுட்ஸ் தான். மேக்ஸிமம் நம்ம வீட்டில் என்ன செய்கிறோமோ அதே ஃபுட்டு தான் பாப்பாவுக்கு ஊட்டுவேன். இப்போ ஏதாவது ஹெவியாக பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் அவளுக்கு மட்டும் தனியாக சமைச்சுப்பேன். மற்றபடி என்ன ரைஸ் என்ன குழம்பு வச்சாலும் சரி அதை லைட்டாக ஊற்றி தான் ஊட்டுவேன், அவளும் சாப்பிட்டுப்பா. அண்டு கட்டாயம் வந்துட்டு மார்னிங் ஆர் நைட்டு 1 டைம் ஆகுது சத்து மாவு கொடுத்துருவேன், காலையில் அல்லது நைட் ஏதாவது ஒரு நேரத்துக்கு. ஸ்லீப்பிங் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நேரம் தான் தூங்குவா. மதியம் வந்துட்டு 12 to 3 இதுதான் அவளோட ஸ்லீப்பிங் ரொட்டீன். இதே ரொட்டீனாக வச்சுக்கிட்டா மட்டும் தான் நம்ம ஏதாவது வேலை பார்க்க முடியும். ஸோ நான் ஒரு ரெகுலர் ரொட்டீன் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நைட்டு ஒரே தான் வந்துட்டு 10 o'clock தூங்கினான்னா இடையில 1 time 2 time எந்திரிச்சு மில்க் மட்டும் கேட்பாங்க, கொடுத்துட்டோன்னா மார்னிங் வந்துட்டு ஒரு 7 to 9 வரையும் தூங்குவாங்க. ஸோ இதுதான். இப்போ வந்துட்டு பாப்பா அதிகமாக தொட்டிலில் படுக்கிறதுல பெட்டில் தான் தூங்க வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டேன். அது எல்லாமே ரெகுலர் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.